ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வறுவலுக்கு தேவையான ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம 1/2 கிலோ மீனுக்கான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு நான் மிளகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு நான் சோம்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 வரமிளகாய் சேர்க்குறேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் இதுக்கு போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்ல நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வறுவலுக்கான மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம மீனில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவை மீனில் சேர்த்துடலாம். இப்போ மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா மீன்லையும் நல்லா மசாலாவை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா மசாலா தடவி நல்லா ஊற வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் மீன் வந்து நல்லா மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. இதில் ஒரு கருவேப்பிலை கொத்த வச்சிடலாம். அதில் இப்போ மசாலா ஊற வச்ச மீன் எடுத்து ஒன்று ஒன்றா அது மேலே வச்சிடலாம். இப்போ இது மூணையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த மீன் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு சைடு திருப்பி திருப்பி நல்லா வேக விடணும். ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வேக விட்டுறலாம்.
இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச அதே மாதிரி 1/2 கிலோ மீனுக்கு அதே மசாலா சேர்த்து நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்தும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ருசியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.